This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. மனித நாகரிகமே அழியும். சூரியன் திடீரென்று மறைந்தால் பூமியில் என்ன நடக்கும்? சூரியன் தான் பூமியின் ஒளி மற்றும் வெப்பத்தின் ஆதாரமாக இருக்கிறது. இந்த சூரியன் திடீரென மறைந்துவிட்டால் என்ன நடக்கும் என்று நீங்கள் எப்பொழுதாவது யோசித்திருக்கிறீர்களா? இது பூமியை தற்காலிகமாக இருளில் மூழ்கடிக்குமா, இல்லை அது அழிவின் தொடக்கமாக இருக்குமா என்பதில் பலருக்கும் சந்தேகம் இருக்கும். இதற்கான பதில் நாம் பார்க்கலாம். பூமிக்கு சூரியன் ஒளிதான் எப்பொழுதும் ஆதாரமாக இருக்கிறது. பூமியின் செயல்பாடுகளுக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்றாக சூரியன் தொடர்ந்து இருந்து வருகிறது. சின்ன சின்ன பாக்டீரியா, செடி, கொடிகள் என அனைத்திற்குமே சூரிய ஒளிதான் ஆதரவாக இருக்கிறது. அந்த அளவுக்கு முக்கியமானதாக இருக்கும் சூரியன் திடீரென மறைந்து போய்விட்டால் என்ன நடக்கும்? ஒரு விவாதம்தான் சமூக வலைத்தளங்களில் இப்பொழுது எழுந்துள்ளது. சூரியன் 8.5 நிமிடங்கள் வரை மறைந்தால் பூமி பாதிக்கப்படாமலேயே இருக்கும் என்கிறார்கள் ஆய்வாளர்கள். ஏனென்றால் சூரிய ஒளி பூமியை அடைய சுமார் 8.5 நிமிடங்கள் ஆவதால் சூரியன் மறைந்ததை நாம் உடனடியாக கவனிக்க மாட்டோம். எனவே சூரியன் உடனடியாக இல்லாமல் போனாலும் 8 நிமிடங்கள் வரை சூரிய ஒளி இருக்கவே செய்யும். அதே நேரம் நீண்ட நேரம் பூமி இல்லாமல் போனால் அதன் பேரழிவு ஏற்பட தொடங்கும். அதே நேரம் பூமியில் வெப்பம் உடனடியாக 0க்கு வராது. பூமியின் சுற்றுச்சூழல் தாக்கப்பட்ட வெப்பம் உடனடி பூமி உறைபனிக்கு செல்வதை தடுக்கும். அதே நேரம் பகல் நேரம் இருக்கும் நாடுகளிலும் இது இருளை ஏற்படுத்தும் என்பதால் குழப்பங்கள் அல்லது விபத்துகள் ஏற்படுத்தக்கூடும். ஆனால் குறுகிய காலத்தில் பூமியின் வெப்பநிலை குறையாது. அதாவது சூரியன் 1 நிமிடம் மட்டும் திடீரென மறைந்து மீண்டும் ஒளிர ஆரம்பித்தால் அது குறிப்பிடத்தக்க விளைவுகளை ஏற்படுத்தாது என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள். பலருக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது கூட தெரியாது. இருப்பினும் நாள் கணக்கில் அல்லது மாத கணக்கில் சூரியன் இல்லாமல் போனால் அதன் தாக்கம் கடுமையாக இருக்கும். ஒரு வாரத்திற்குள் சிறிய தாவரங்கள் இறக்க தொடங்கும். மேலும் வெப்பநிலை சுமார் 0 டிகிரி செல்சியஸாக குறையும். சூரிய ஒளி போனதால் சில காலங்களில் ஒளிச்சேர்க்கை நின்றுவிடும். இதனால் பெரும்பாலான தாவரங்கள் இறந்துவிடும். இருப்பினும் பெரிய மரங்கள் மேலும் கூடுதல் காலம் தாக்குப்பிடிக்கும் உயிர் வாழக்கூடும். கடலில் மேற்பரப்பு மெல்ல உறைய ஆரம்பிக்கும். ஆனால் முழு கடலும் ஐஸ் கட்டி போல் மாற பல ஆயிரம் ஆண்டுகள் கூட ஆகலாம் என்கிறார்கள். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் சூரியன் 1 நிமிடம் மறைந்தால் பூமிக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. வெறும் வெப்பம் மற்றும் உளவியல் விளைவுகளே அதிகம் இருக்கும். இதனால் பீதி மற்றும் குழப்பம் ஏற்படும். அதே நேரம் பல ஆண்டுகள் சூரியன் மறைந்தால் அது மனித நாகரிகத்தின் அழிவின் தொடக்கமாக இருக்கும். பெரும்பாலான மனிதர்கள் அழிந்து விடுவார்கள். ஒரு நூற்றாண்டு சூரியன் இல்லாமல் இருந்தால் வெப்பநிலை சுமார் -240 டிகிரி செல்சியஸ் ஆக குறையும். வளிமண்டலம் சிதறிவிடும். தீங்கு விளைவிக்கும் காஸ்மிக் கதிர்வீச்சு கிரகத்தை தாக்கும். இதனால் பூமி ஒரு தரிசு நிலமாக மாறும். அப்பொழுது ஆழ்கடல் பாக்டீரியாக்கள் மட்டுமே உயிர் வாழும். மனிதர்கள் உட்பட அனைத்து உயிரினங்களுமே அழிந்துவிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.